விஜய், காவேரி கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, சரி நம்ம இப்போ உடனடியா வீட்டுக்கு போக வேண்டாம். எங்கேயாவது ஒரு தூரமான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு காவேரிய அங்க கூப்பிட்டுட்டு போக, ஆனா காவேரியோ இந்த விஜய் எதுக்காக தான் இப்படி மாறி மாறி நடந்துக்கிறாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நேரத்துல என்னன்னா, என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன், என்னை விட்டுட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு நேரம் பார்த்தா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்கள சுத்தமா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் அவங்க கூட கிளம்பி போறாங்க. ஆனா விஜயோ இந்த மாதிரி காவேரி தான் கூட எதுக்காக இவ்வளவு கோவத்தோட வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த காவேரிக்கு ஏன் அவன் மேல நம்ம எவ்வளவு காதல் வச்சிருக்கோன்றது புரியவே இல்லையோன்னு தெரியல. மரமண்டன்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்லமா அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு காவேரி சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்காக மையா பரிமாறிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல இருக்க ராகினியும் என்ன இந்த விஜயும் காவேரியும் வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் இவங்களை காணும். பேசாம மறுபடியுமே வெண்ணிலாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றதை பத்தி யோசிச்சாலும் நம்ம மறுபடியும் விஜய்க்கு கால் பண்ணி வெண்ணிலாக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவன் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருவானு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம பேசாம நம்ம காவேரி வெறுப்பேத்துறதுக்காக அவளுக்கே கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோ ஃபர்ஸ்ட் ராகினி அவங்களுக்கு கால் பண்றதை பார்த்துட்டு உடனடியே கோவத்துல கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆனா இப்படி விஜய் காவேரி தனக்கு வர ஃபோன் கால் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்கதைய பார்த்துட்டு எதுக்காக இவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு டவுட்டோட இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல ராகினி கொஞ்சம் கூட விடாம காவேரிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால காவேரியும் கடுப்போட அந்த ஃபோன் எடுத்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியா போக உடனே விஜயும் எதுக்காக இவ இவ்வளோ டென்ஷனா இருக்கான்னு தெரியலையேன்னு அவங்களுமே காவேரி போனதுக்கு அப்புறமா அவங்களோட பின்னாடியே போறாங்க. ஆனா அந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத காவேரியும் ராகினி கிட்ட கால் பண்ணி என்ன ராகினி உனக்கு பிரச்சனை, எதுக்காக எனக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க உடனே இதை பார்த்துட்டு விஜயும் அப்பனா ராகினி தான் நம்மளோட காவேரியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காளா, சரி சரி பார்த்துக்கலாம் அந்த ராகினியோட மேட்டரை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல காவேரி என்னதான் பேசுறான்னு கவனிப்போன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் காவேரி கிட்ட அந்த பக்கம் ராகினியோ என்ன காவேரி கடைசியா உன்னோட ஹஸ்பண்ட் கூட லாங் ட்ரிப் போயிருக்க போலயே, என்ன இதுக்கப்புறமா அவங்க கூட எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி சொல்ல உடனே காவேரியோ ஆமா அப்படின்னு வச்சுக்கோ, இதுக்கப்புறமா என் புருஷன் கூட நான் எங்க போனா என்ன போகலன்னா உனக்கு என்ன, அது மட்டும் இல்லாம என்ன வெண்ணிலவை பத்தி ஏதாவது சொல்லணுன்றதுக்காக கால் பண்ணியா, அப்படி சொல்றதா இருந்தா முதல்ல விஜய்க்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு ராகினி என்ன பேச வராங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே போனை கட் பண்ண. ஆனா ராகினியும் கடுப்போட மறுபடியுமே காவேரிக்கு போன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் காவேரி இப்ப மட்டும் நீ போனை கட் பண்ண, அப்புறம் என் பக்கத்துல இருக்க வெண்ணிலாவை நான் ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க. உடனே இதை கேட்டுட்டு பாத்தரி போன காவேரியும் வெண்ணிலாவை மட்டும் நீ ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன்னு கோவப்பட ஆரம்பிக்க. அப்ப இந்த மாதிரி பேசினதை கேட்ட விஜய் அப்பனா இந்த ராகினி வீட்டுல இருந்துகிட்டு என்னோட வெண்ணிலாவுக்குமே தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு கடுப்பானது மட்டும் இல்லாம உடனடி அவங்க காவேரி கிட்ட இருந்து போனை வாங்கி ஏ ராகினி உன்னால வெண்ணிலாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க போனை கட் பண்ண. அப்ப இந்த மாதிரி விஜய் தான் கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராகினியோ பயத்திலேயோ ஐயோ விஜய் வேற காவேரி கிட்ட நம்ம பேசினது எல்லாத்தையுமே கேட்டுருப்பானோ, அப்படி கேட்டுட்டானா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும், அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வெண்ணிலா கிட்ட ரொம்பவே பாசமாவும் அக்கறையாவும் நடந்துக்கிற மாதிரி விஜய் கிட்ட காட்டினது எல்லாமே இப்ப நாடகன்றதை அவன் கண்டுபிடிச்சிருப்பானேன்னு சொல்லிட்டு ஐயோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் தப்பிக்க போறோமோ, இந்த விஜய் நம்ம மேலே இதுக்கப்புறமா எப்படி தான் கோபமாக நடந்துக்க போகிறான்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி ராகினி காவேரி கிட்ட பேசுறத அங்கே அந்த பக்கமாக போன தாத்தாவுமே கெட்டுறாங்க. அதனால அவங்களுமே ராகினி கிட்ட வந்து ராகினி நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறமா நீ காவேரிக்கோ வெண்ணிலாவுக்கோ ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்ச அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போக. உடனே இந்த மாதிரி ஒரே நேரத்தில் விஜய் கிட்டையும் தாத்தா கிட்டையும் இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவேரி தான் சொல்லிட்டு புரியாம அவங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி காவேரி விஜய் வெண்ணிலாவை பத்தி பேசின உடனேயே வந்து ராகினியை மிரட்டினாங்களே தவிர இதுக்கு முன்னாடி ராகினி நம்ம கிட்ட பேசினதையும் தானே அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு நம்ம மேல அந்த அக்கறை வரலன்னு சொல்லிட்டு யோசிக்க. ஆனா விஜயும் மனசுக்குள்ளேயே காவேரி மாதிரி வெண்ணிலா கிடையாது, ஏன்னா காவேரி ரொம்பவே தைரியமான பொண்ணு, அதனால அவளுக்கு வர பிரச்சனைய அவளால தீர்த்துக்க முடியும், ஆனா வெண்ணிலா அப்படி கிடையாது, இப்ப வேற அவ உடம்புக்கு முடியாம இருக்கா, ஏன் பேசக்கூட முடியாத நிலைமையில இருக்கா. ஆனா அப்ப கூட இந்த ராகினி வெண்ணிலாவையே இப்படி டிஸ்டர்ப் பண்றானா காவேரி எந்த அளவுக்கு பண்ணிருப்பா, இருக்கட்டும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வெண்ணிலாவுக்கு இந்த விஜய்னா யாரு, இவன் கோவப்பட்ட என்ன பண்ணுவான்றது எல்லாமே புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கடுப்போடு அங்கிருந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காவேரி தன்னை பத்தி நினைக்கிறாங்கன்ற விஷயத்த தெரியாததுனால விஜயும் காவேரி கிட்ட அதை பத்தி அதிகமா கேட்டுக்கல. ஆனா காவேரியோ இது புரியாம விஜய் மேல வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யமுனா நிவினோட ஒய்ஃப்ன்ற விஷயத்த குமரன் ஸ்டேஜ்ல வச்சு எல்லார் முன்னாடியுமே சொன்ன விஷயத்த நிவினோட அம்மா டிவில பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்காக செம்மையா கடுப்பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம யமுனாவும் நிவினும்
நிவினும் எப்ப வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட எப்ப பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா யமுனாவுமே நிவின் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது கரெக்ட்டா யமுனாவ தடுத்து நிறுத்தின நிவினோட அம்மாவும், "ஏன் அங்கேயே நில்லுடி. என்ன மறுபடியும் குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டு என் பையன் தான் உன்னோட புருஷன்றத இந்த ஊர் முழுக்க கொட்டடிச்சிட்டீங்கல்ல. சும்மா இந்த மாதிரி பிளான் போட்டு ஊர் முன்னாடி எங்களோட குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னோட ஆட்டம்லாம். அதுக்கப்புறம் பாரு உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தாம விட மாட்டேன்னு கடுப்போட கத்துனது மட்டும் இல்லாம நிவின் கிட்ட எல்லாம் உன்ன சொல்லணும். நீ எதுக்காக இவ கூட போன? இவ கூட போனதுனால தானே பாரு இப்போ ஊர் முழுக்க நம்மளோட மானம் ஏறிச்சுன்னு சொல்ல உடனே நிவினும், நான் யாருக்காகவும் போகல, சொல்ல போனா யமுனாக்காகவும் போகல, அவங்களோட ஃபேமிலிக்காகவும் போகல, நான் என்னோட நண்பன் முரனுக்காக தான் போனேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க ஸ்டேஜில் வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்போ யமுனாவோ இந்த மாதிரி நிவின் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கு. ஆனா நிவினோட அம்மாவோ, பாத்தியா என் புள்ள என்ன மாதிரி தான், அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்றத நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து நீயா கிளம்புறதா நல்லது, இல்லைன்னா நானே உன்னை அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போக உடனே யமுனா இன்னுமே வருத்தத்தோட கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க.